அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய கடமை. கண்டிப்பாக அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இந்த காணொலியில் திருப்பூர் மாவட்டத்தில் வரக்கூடிய அவிநாசி தனி தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது, அங்கே களம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அவிநாசி சட்டமன்ற தொகுதி திருப்பூர் மாவட்டத்தில் வருது. சட்டமன்ற தொகுதி எண் 112. அங்கு பிரதான வேட்பாளர்களாக திமுகவின் சார்பில் டாக்டர் கோகிலாமணி அவர்கள் இருக்கிறார். பாஜகவின் சார்பில் டாக்டர் எல் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேகனா அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எஸ் கமலி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். அங்கே எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 1,19,841, பெண்கள் 1,30,496, மூன்றாம் பாலினத்தவர்கள் 9 பேர். ஒட்டுமொத்தமாக 2,50,346 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அங்கே விவசாயம் பிரதான தொழிலாக இருக்குது. ஸ்பின்னிங் மில் இருக்குது, பருத்தியிலிருந்து பஞ்சாக்கி அதிலிருந்து நூல் தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது, விசைத்தறி இருக்குது, பின்னலாடை தொழில் அங்கே சிறப்பு தொழிலாக இருக்குது. அவிநாசி அப்படின்ற பேர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலிருந்து வந்தது. அவிநாசியில் என்னென்ன சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொங்கு வேளாள கவுண்டர்கள், அருந்ததியர் சமூகம் பெரும்பான்மை சமூகங்களாக அங்கே இருக்கிறாங்க. அதே போல் ஆதி திராவிடர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், முதலியார் சமூகம் கணிசமாக அங்கே இருக்கிறாங்க. இதுவரை நடந்த தேர்தல் முடிவுகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அங்கு காங்கிரஸ் 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, அதிமுக 7 முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க, திமுக 2 முறை தான் அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. 1996 நடைபெற்ற தேர்தல், அதே போல் 1971 நடைபெற்ற தேர்தல். இந்த 2 தேர்தலுமே திமுக ஸ்வீப் பண்ண தேர்தல். அந்த 2 தேர்தல்கள் தவிர்த்து மற்ற எப்பயுமே அங்கே திமுக வெற்றி பெற்றதே இல்லை. கடந்த 4 தேர்தல்களாக பார்த்தோம் அப்படின்னா, அங்கே அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதில் கடந்த 2 முறையாக முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். கடந்த 2021 தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக 1,17,284 வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் 55%. திமுக கூட்டணி 66,382 வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் 31%. நாம் தமிழர் கட்சி 13,256 வாக்குகளை பெற்றிருக்கு. மக்கள் நீதி மையம் 8,373 வாக்குகளையும், தேமுதிக 2,577 வாக்குகளையும் பெற்றிருக்கு. முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்கள் 2016, 2021 தேர்தல்களில் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தார். ஆனால் இந்த முறை அதிமுக கூட்டணியில் அவர் விருப்ப மனுவும் கொடுத்திருந்தார். அதிமுகவில் அவருக்கு அவிநாசி தொகுதி வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு அதிமுக கூட்டணியில் அவிநாசி தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்குது. பாஜக இங்கே 2016 தனித்து போட்டிட்டு 4% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விடயமாக இருக்குது. இப்போ வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம். திமுகவின் சார்பில் கோகிலாமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். டாக்டர், 28 வயசு, திருமலை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவங்க. 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரை அங்கே படித்திருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் தேர்ச்சி பெற்றதால் அதன் பிறகு 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒருத்தரே ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வச்சுருக்கிறாங்க. 12ஆம் வகுப்புலையும் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. அப்போ நீட் தேர்வு இல்லை. அதன் பிறகு அவங்களுக்கு மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அருந்ததிய சமூகத்திற்கு 3% உள் இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அந்த வகையில் அவங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 2015 to 2021 அவங்க எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறார். அதன் பிறகு 3 ஆண்டுகள் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க. அதன் பிறகு 2025 அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்க மருத்துவராக பணியாற்றிட்டு வராங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் செய்யூர் ஒன்றியத்தினுடைய மருத்துவர் அணி துணை அமைப்பாளராக அவங்க இருக்கிறாங்க. தேர்தலில் இப்போ போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திமுக தலைமை கொடுத்துருக்கு. ஸோ 28 வயசு பெண்ணுக்கு, திருமணமாகாத ஒரு இளம் மருத்துவருக்கு திமுக அவிநாசி போன்ற ஒரு பெரிய தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேட்பாளர் அறிவிப்பு வந்த பிறகு யார் இந்த வேட்பாளர், யார் இந்த அவிநாசி வேட்பாளர் அப்படின்னு நிறைய தேட ஆரம்பித்தாங்க. ஒரு பெண்ணுக்கு அங்கே கொடுத்துருக்குறாங்க. அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அருந்ததிய சமூகத்துக்கு 3% உள் இடஒதுக்கீடு கொடுத்ததும் திமுக தான் அப்படின்னும்போது, அந்த சமூகம் அங்கு பெரும்பான்மையாக இவங்க பக்கம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போடப்படுது. பாஜகவினுடைய வேட்பாளராக டாக்டர் எல் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் இப்போ மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர். கடந்த 2021 தேர்தலில் அவர் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். 1393 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியடைந்தார். ஸோ
ஸோ கடந்த 2024 தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் 2ஆம் இடம் பிடித்தார். ராசாவை எதிர்த்து போட்டிட்டு இருந்தார். இப்போ மீண்டும் 2026 தாராபுரத்திலிருந்து அவினாசி தொகுதிக்கு மாறி இருக்கிறார். அவினாசி வந்து பொதுவாகவே அது அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2 தேர்தல்களாக 2001 அவங்க தான் வெற்றி பெற்றுக்கிட்டு வராங்க. சபாநாயகர் தனபால் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்முருகன் அவர்களும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அந்தஸ்தில் வரவதான் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட நபர். ஸோ அதனால் அவினாசி தொகுதி கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கடந்த ஓராண்டாகவே அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேகனா அவர்கள் போட்டியிடுகிறார். 2021 நாம் தமிழர் கட்சி 13,256 வாக்குகளை பெற்றிருக்கு. 24 தேர்தல் அப்படின்னா 13,925 வாக்குகளை பெற்றிருக்கு. இப்போ ஒரு 20,000 வாக்குகள் வரைக்கும் அவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கமலி அவர்கள் போட்டியிடுகிறார். கமலி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இங்கே அவினாசி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவினாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி அப்படின்னா திமுகவுக்கும் பாஜகவுக்குமான போட்டியாக இருக்குது. பாஜக கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ந்திருப்பதாக அவங்க நினைக்கிறாங்க. முக்கியமாக அண்ணாமலை கொங்கு பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறார். வானதி சீனிவாசன் கொங்கு பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறார். டாக்டர் எல் முருகன், கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பலர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு வளர்ச்சி இருப்பதாக பாஜக நினைக்கிறாங்க. கடந்த முறை தாராபுரத்தில் ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் எல் முருகன் தோல்வியை சந்தித்தார். இந்த முறை ஒரு இளம் வேட்பாளராக திமுக இறக்கியிருக்கிறாங்க. அந்த இளம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அவர் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறார். அது திமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே போல் அருந்ததி சமூக வாக்குகள், சிறுபான்மையின சமூக வாக்குகள், தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள் இவங்க வாக்கெல்லாம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு திமுக ஒரு கணக்கை போடுறாங்க. அதே போல் அதிமுக கூட்டணி ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய பலம், சமூக பலம் இதெல்லாம் சேர்ந்து அதிமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எல்முருகன் அவர்கள் நினைக்கிறார். ஸோ அங்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக வேட்பாளருக்கும் எல்முருகன் அவர்களுக்குமான போட்டியாகத்தான் இருக்குது. ஸோ ஒரு பெண்ணை நிறுத்தி இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள்லாம் குறையும் அப்படின்னும் அவங்க ஒரு திமுக ஒரு கணக்கை போடுறாங்க. தனபால் அவர்கள் ஒரு குமுறலை வெளிப்படுத்தி இருந்தார். நான் விருப்ப மனுக்காக சீட்டு கேட்டிருந்தேன். எனக்கு கொடுக்கல, என்கிட்ட கன்சிடர் பண்ணாகவும் இந்த சீட்டை பாஜகவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது கூட எனக்கு பரவாயில்ல, ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கூட கடந்த 6 மாதமாக யாருமே என்னை பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார். ஸோ அவருடைய மகன் லோகேஷ் தனபால் கடந்த முறை நீலகிரி வேட்பாளராக அதிமுகவிலிருந்து போட்டிட்டு இருந்தார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டார். அதிமுகவில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவும் அவர் கொடுத்துருந்தார். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு டிராபேக்காக அதிமுக கூட்டணிக்கு இருக்கலாம். ஸோ போட்டின்னும் போது திமுக வர்சஸ் அதிமுக, அதாவது திமுக வர்சஸ் எல் முருகன் அப்படின்னு தான் அங்கே களம் இருக்குது. ஸோ யாருக்கான வெற்றி வாய்ப்பாக வேணுமானாலும் இருக்கலாம். ஒரு கடுமையான போட்டியாக அந்த களம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த முறையே எல் முருகன் கடுமையான போட்டியை கொடுத்தார். இந்த முறையும் கடுமையான போட்டியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவினுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதையே ஒரு பிரச்சார உத்தியாக அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவினாசியை பொறுத்த வரைக்கும் களம் ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்கலாம். நீங்கள் யார் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.